பர்னபாவுக்கு இருந்த நல்லவன் என்கிற பெயர், சகோதர சிநேகம் அவனுக்குள்ள இருந்தது, பொறுப்புணர்வு அவனுக்கு இருந்தது. அதனால்தான் எங்கு அனுப்பினாலும் பர்னபாவை அனுப்புகிறார்கள். சபையை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு, அந்தியோகியா பொறுப்பு, தீர்மானம் எடுத்து புறஜாதிகள் எப்படிலாம் இருக்க வேண்டும் என்கிற தீர்மானத்தை கொடுப்பதற்கு பவுலையும் பர்னபாவையும் அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 15வது அதிகாரத்திலே நாம் அதை 25வது வசனத்திலே வாசித்து பாருங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திற்காக தங்கள் பிராணனையும் ஒப்பு கொடுக்க துணிந்தவர்களும் எங்களுக்கு பிரியமானவர்களுமாயிருக்கிற பர்னபா, பவுல் என்பவர்களோட கூட. அங்கெல்லாம் பர்னபா தான் முக்கியமான ஆள். பவுல் துணைக்கு போகிற ஆளாக தான் எழுதப்பட்டிருக்கிறது. முதலாவது பர்னபா, பிறகுதான் பவுல் எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தங்கள் பிராணனையும் ஒப்பு கொடுக்க துணிந்தவர்கள். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு வேண்டும் அருமையானவர்களே. நண்பர்களுக்காகவோ கர்த்தருக்காகவோ எடுத்துக்கொண்ட அந்த கன்விக்ஷனுக்காகவோ நாம் நம்முடைய பிராணனையும் இழக்க ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். காட்டி கொடுக்கிறவர்களாகவும் விட்டு விடுகிறவர்களாகவும் இருக்கிற இந்த சமுதாய திரளிலே பிடிமானமுடையவர்களாக இயேசு தன்னுடைய சீஷர்களோடு போகும்பொழுது எத்தனை முறை அவருடைய சீஷர்களை மற்றவர்கள் குறை கண்டுபிடிக்கும்படியாக வந்தார்கள். ஆனால் ஒரு முறை கூட தம்முடைய சீஷர்களை இயேசு விட்டு கொடுக்கவில்லை. ஒரு முறை தோட்டத்தில் அவர்கள் அந்த கம்பை எடுத்து வாயில் போட்டு சவைக்கும் பொழுது, கம்பம்புல் எடுத்து வாயில் போட்டு சவைக்கிறாங்க. சமைக்கும் போது ஓடி வந்து பிடிச்சிட்டாங்க. ஓய்வு நாளில் இப்படி சாப்பிட்றாங்களே, நீ இதெல்லாம் கேட்கறது இல்லையா அப்படின்றாங்க. உடனே இயேசு சொன்னார், இது என்ன பெரிய விஷயம்? தாவீது சமூக தப்பத்து மேஜையே அந்த பிரெட்டையே சாப்பிட்டான், அது உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார். ஒரு முறை கை கழுவாமல் சாப்பிட்றாங்க. வந்து கேட்குறாங்க, ஏன் கை கழுவாமல் சாப்பிட்றாங்க? இயேசு சொன்னார், வெளியேருந்து உள்ளே போகிறது ஒன்றும் தீட்டுப்படுத்தாது, உள்ளேருந்து வெளியே வரதான் தீட்டுப்படுத்தும், நீங்கள் தான் ரொம்ப தீட்டு போங்கன்ட்டார். அது மாத்திரம் இல்லை, நாங்கள்லாம் உபவாசிக்கிறோமே, உங்களுடைய சீசர்கள் ஏன் உபவாசிக்கலை? உடனே சொல்கிறார், மணவாளன் கூட இருக்கும்போது அவங்க ஏன் உபவாசிக்கணும், நான் போன பிறகு உபவாசிப்பாங்க. பாருங்கள், எங்கேயுமே அவருடைய சீஷர்கள் குறை உள்ளவர்கள் தான், அவருடைய சீஷர்கள் தவறு செய்கிறவர்கள் தான். ஆனாலும் இயேசு அவர்களை மற்றவர்களிடத்திலே விட்டு கொடுக்கவில்லை. நாம் இன்றைக்கி நம்முடைய பிள்ளைகளை எப்படி விட்டு கொடுக்குறோம்? மற்றவர்கள் முன்பாக நம்முடைய பிள்ளைகளை குறைத்து பேசுகிறோம். உங்கள் பிள்ளை எவ்வளோ பரவாயில்லைங்க, இவன் வேஸ்ட்டுங்க அப்படின்னு சொல்லி மற்றவங்க முன்னால் சொல்லும்போது என்ன நடக்குது? அந்த பிள்ளைகளுடைய மனது காயப்படுகிறது. அநேகர் தங்களுடைய குடும்ப விஷயங்களை, தங்களுடைய மனைவியோ தங்களுடைய கணவரையோ வெளியே உள்ள ஒருவரிடத்திலே போய் தவறாக பேசுகிறார்கள். தங்களுடைய கணவனை பற்றி 3வது நபரிடத்திலே குறைவாய் பேசும்பொழுது அங்கு தவறான உறவுகள் ஏற்படுகிறதற்கும் பாவம் நுழைவதற்கும் கூட அது காரணமாக மாறிவிடுகிறது. வேறு உங்களுடைய கணவனாரோ அல்லது உங்களுடைய மனைவியோ சரியில்லாமல் இருக்கலாம், பலவீனமாக இருக்கலாம், உங்களுக்கு திருப்தி இல்லாமல் இருக்கலாம். ஆனாலும் வேறொருவர் வந்து அதை பற்றி சொல்வாரானால், இது என்னுடைய விஷயம், என்னுடைய கணவன், என்னுடைய மனைவி, அவரை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு உரிமை இல்லை என்று நாம் சொல்ல வேண்டுமே தவிர we should not entertain that kind of conversation. அந்த மாதிரியான உரையாடல்களை நாம் ஊக்குவிக்கக்கூடாது அருமையானவர்களே. அது நம்முடைய குடும்பத்திலே பிரிவை உண்டு பண்ணி உள்ளே நுழைவதற்கு வழி தேடுகிற சாத்தானுடைய வஞ்சகமாக இருக்கிறது. மார்க்குக்காக பவுலையே எதிர்த்த பர்னபாவை போல பலவீனப்பட்டவர்கள் பக்கமாக நிற்கும்படி தேவன் விரும்புகிறார். பொறுப்புகளை ஏற்றுக்கொள்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. அடுத்தவர்கள் மேலே இருக்கிற அந்த காரியத்தை நாம் எடுத்துக்கொண்டு அந்த காரியத்தில் நாம் நிலைத்து நிற்கும் பொழுது பின்பாக நம்முடைய பெயர் மறைந்து போகலாம், நாம் தான் அதை செய்தோம் என்பது வராமல் போகலாம். ஆனால் நாம் செய்த காரியங்கள் அங்கே நின்று கொண்டிருக்கும். இன்றைக்கு பர்னபா செய்த காரியத்தினாலே பவுலை நாம் பார்க்கிறோம், மார்க் புஸ்தகத்தை வாசிக்கிறோம். பர்னபா எழுதின புஸ்தகம் என்று ஒன்றுமே இல்லை வேதாகமத்தில். பர்னபாவை பற்றி பிறகு வேறு யாருமே குறிப்பிடவும் இல்லை. பவுல் கூட அதை பற்றி குறிப்பிட்டது போல நமக்கு வசனங்கள் இல்லை. ஆனால் அவன் ட்ரெயின் பண்ணின, அவன் நம்பின அந்த பவுல் இன்றைக்கு பர்னபாவை வெளிப்படுத்துகிறார். ஜான் மார்க் பர்னபாவை வெளிப்படுத்துகிறார். நம்முடைய பெயர்கள் வர வேண்டியதில்லை, நம்முடைய பெயர்கள் அதற்கு பிறகு மறைந்து போகலாம். ஆனாலும் நாம் செய்த செயல் நிமித்தமாக நம்மை விட வல்லமையாக எழும்புகிற, நம்மை விட திறமையாக செயல்படக்கூடிய நபர்களை நாம் எழுப்புவோமானால் நாம் ஆண்டவருடைய சபைக்கு, இந்த உலகத்திற்கு, சமுதாயத்திற்கு அவர்கள் செய்ததை விட நாம் அதிகமாக செய்திருக்கிறோம். ஏனென்றால் நாம் திரள் கூட்டங்களை சந்திக்காதவர்களாக இருக்கலாம்,
ஆனால் ஒருவரை நம்மாலே உருவாக்க முடியும். அப்படிப்பட்ட ஒருவரை இன்றைக்கே கண்டுபிடியுங்கள். அவரோடு கூட பேசுங்கள், அவரை நம்புங்கள், அவரை கூடவே வைத்து கொண்டிருங்கள். அவருடைய குறைவுகளிலே நீங்கள் நிறைவாகுங்கள். அவருடைய குற்றங்களை மன்னியுங்கள். அவர்கள் தவறு செய்யும்போது சகித்துக் கொள்ளுங்கள். கொஞ்சம் பொருள் நஷ்டம் வரலாம், கொஞ்சம் மன கஷ்டம் வரலாம், ஆனாலும் நீங்கள் அவர்களை உருவாக்குகிறீர்கள் என்பதை மறந்து விடாதிருங்கள். ஒரு சிற்பி ஒரு கல்லை எடுத்து தேவையில்லாத பகுதிகளெல்லாம் வெட்டி எடுக்கும் பொழுது தேவையான சிற்பம் வருகிறது போல ஒரு மனிதனை கண்டுபிடித்து அவர்களுக்குள்ளே இருக்கிற தேவையில்லாத பகுதிகளை கொஞ்சம் கொஞ்சமாக நாம் வெட்டி எடுக்கும் பொழுது அவர்களுக்குள்ளே தேவன் மறைத்து வைத்திருக்குள்ள, அவர்களுக்குள்ளே தேவன் ஆழமாக புதைத்து வைத்திருக்கிற அந்த அழகான நபர் வெளிப்பட ஆரம்பிப்பார் என்பதை மறந்து போகாதிருங்கள்.